Hello everyone, welcome to Keystone IAS Academy. இன்னைக்கு நாம the daily current affairs சீரீஸ்ல வந்துட்டு 17th March 2026க்கான current affairs தான் நம்ம பார்க்க போறோம். The Hinduல வந்திருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் அண்ட் எடிட்டோரியல்ஸ் பத்தி தான் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, so that you will be having a clarity among the subjects we are going to discuss today. Okay. ஸோ இன்னைக்கு நாம என்னென்ன டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னா யமுனா ரிவர், ரேர் கிராப் இன் சைலண்ட் வேலி, அப்புறம் சைல்டு மேரேஜ். ஸோ இந்த 3 டாபிக்ஸ் தான் நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாபிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் வந்துட்டு 29th மார்ச் வந்து ஒரு ஃப்ரீ செமினார் கண்டக்ட் பண்ணுறாங்க யூபிஎஸ்சி ரிலேட்டடாக. இதில் என்னென்னா நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும், இல்லை ஐபிஎஸ் ஆகணும், இல்லை ஐஎஃப்எஸ் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த செமினார் அட்டென்ட் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ், நான் காலேஜ் படிச்சுட்டே இருக்கேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தெரியல, இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தெரியல, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தெரியல அப்படின்னு உங்களுக்கு எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ்லாம் வந்துட்டு இந்த செமினாரில் வந்துட்டு நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் டவுட்ஸை தீர்த்துக்கோங்க. ஸோ நடக்கூடிய தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29th March 2026 நடக்குது. 10 AM கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமிலே நடக்குது. நீங்கள் இந்த செமினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த கியூஆர் கோடை வந்துட்டு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய அகாடமிக் கவுன்சில் மெம்பர்ஸ் வந்துட்டு உங்களை ரீச் அவுட் பண்ணி நீங்கள் உங்கள் சீட்டை லாக் பண்ணிக்கலாம். ஸோ டாபிக்கு போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் யமுனா ரிவர். யமுனா ரிவர் நம்மளுக்கு தெரியும், இந்த உத்தரகாண்ட் பகுதியிலேருந்து யமுனோத்ரி அப்படின்ற ஒரு கிளேஷியர்ல இருந்து தான் இது ஒரிஜின் ஆச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ஏன் இப்போ நியூஸில் வந்துச்சு அப்படின்னா டெல்லி கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஃப்ளட் மிட்டிகேஷன் ப்ரோக்ராம் வந்துட்டு இதை கண்டக்ட் பண்ணுறாங்க, ஒரு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராமை. ஸோ 21,068 crores இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு அவங்க இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா அங்கே அந்த அர்பன் சைட்ஸ், இந்த ரிவர் பாஸ் ஆகக்கூடிய அர்பன் சைட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் வந்துட்டு இந்த ஃப்ளட் மிட்டிகேஷன் ப்ரோக்ராம், இந்த வெள்ளம்லேருந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசர்வயர்ஸ் இதில் பில்ட் பண்ணுறது, அது மாதிரி இந்த அர்பன் ஃப்ளட்டிங்கை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பிளானில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த யமுனா ரிவர் அப்படின்றது வந்து நியூஸில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ யமுனா ரிவர் பற்றி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், யமுனோத்ரி கிளேஷியர் உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய அந்த யமுனோத்ரி கிளேஷியர்ல இருந்து தான் இந்த யமுனா ரிவர் அப்படின்றது வருது அப்படின்றது நமக்கு தெரியும், ஒரிஜினேட் ஆகுது அப்படின்றது தெரியும். எங்கெங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுது? உத்தராகண்ட், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? உத்தராகண்ட், உத்தரப்பிரதேஷ், இது ஈஸியாக இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு. உத்தராகண்ட், உத்தரப்பிரதேஷ் அப்படின்றது தெரியும். உத்தராகண்ட், ஹரியானா, டெல்லி அண்ட் உத்தரப்பிரதேஷ், இது மூலயமா தான் இந்த யமுனா ரிவர் அப்படின்றது பாஸ் ஆகுது. ஸோ ஜாயின்ஸ் கங்கா அட் பிரயாக்ராஜ், கங்காவோட பிரயாக்ராஜ் அப்படின்ற ஒரு இடத்துல ஜாயின் ஆகுது. இதுதான் திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரிவேணி சங்கமம் என்ன அப்படின்னா யமுனா, கங்கா, அப்புறம் வந்து சரஸ்வதி ரிவர், இந்த 3 ரிவரும் சேர்ற இடம் அப்படின்ட்டு சொல்ற இடம் தான் என்ன, இந்த திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் என்னென்ன, ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் என்னென்ன அப்படின்னா சாம்பல் ரிவர், சிந்த் ரிவர், பெத்வா ரிவர், கென் ரிவர். ஓகேவா? லெஃப்ட் பேங்க் ரிவர்ஸ் என்ன, டான்ஸ் அண்ட் ஹிந்தூன் ரிவர்ஸ். ஓகேவா? ஸோ ரைட் பேங்க் சாம்பல், சிந்த், பெத்வா, கென் அப்படின்றது. லெஃப்ட் பேங்க் வந்து டான்ஸ் அண்ட் ஹிந்தன் ரிவர் அப்படின்றது. ஸோ கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, டெல்லியோட லைஃப் லைன் இதுதான். ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளைக்காக இருக்கக்கூடிய ஒரு லைஃப் லைனாக இருக்கக்கூடியது இந்த யமுனா ரிவர் தான். இரிகேஷன், நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய இரிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர்ஸ் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமுனா ரிவர்லேருந்து தான் வருது. ஓகேவா? ஸோ கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ், ஹிந்துயிசமை பொறுத்த வரைக்கும் யமுனா இஸ் அ வெரி சேக்ரட் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது திரிவேணி சங்கமத்தில் வந்து சேருதில்ல. ஸோ அப்போ என்ன ஆகும், இது வந்துட்டு ஒரு ஒரு சேக்ரடான ஒரு ரிவராக கன்சிடர் பண்ணுறாங்க ஹிந்து இதை பொறுத்த வரைக்கும். ஸோ எக்கனாமிக் ரோல், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி அண்ட் அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ், இந்த யமுனாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன, நமாமி கங்கே ப்ரோக்ராம். இது வந்துட்டு நமாமி கங்கே ப்ரோக்ராம் நேற்றுக்கான கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்துட்டு யமுனாவோட ரெஜுவினேஷன், யமுனாவை திரும்பி மீட்டெடுக்கிறதுக்கான அந்த ஒரு இதுவும் இதில் சேர்ந்துருக்கு இந்த நமாமி கங்கே ப்ரோக்ராமில். ஓகேவா? அப்புறம் யமுனா ஆக்ஷன் பிளான் அப்படின்றதும் இதில் இருக்குது.
ஸோ அர்பன் ஃப்ளட் மிட்டிகேஷன் மெஷர்ஸ் இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம்ல, ஸோ இந்த லேட்டஸ்ட் இனிஷியேட்டிவும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு கவர்மெண்ட்டோடைய இனிஷியேட்டிவ்ஸில். ஓகேவா? ஸோ இந்த யமுனா ரிவர் பற்றி நான் வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் கொஷின் வந்துட்டு நீங்கள் கொஷின் நம்பர் 1 அப்படின்னு போட்டு உங்களுடைய ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் நம்ம அடுத்து வரக்கூடிய 2 கரண்ட் அஃபேர்ஸ்லையும் நம்ம ப்ராக்டிஸ் கொஷின் கொடுப்போம். ஸோ 1, 2, 3 அப்படின்னு போட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ரேர் கிராப் இன் சைலண்ட் வேலி. ஓகேவா? ஸோ இந்த ரேர் கிராப் என்ன, இந்த ரேர் குவாலிட்டி இந்த கிராப்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராபுக்கு என்ன ஆகுது, மேல் அண்ட் ஃபீமேல் ட்ரைட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ட்ரைட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் பர்சனாலிட்டி அப்படின்றது. ஓகேவா? ஒரு கிராபுக்கு மேலோட கேரக்டரிஸ்டிக்கும் ஃபீமேலோட கேரக்டரிஸ்டிக்கும் இருக்குது. ஓகேவா? இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா சைலண்ட் வேலி நேஷனல் பார்க்கில், கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் இருக்குல்ல, அதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த கிராபில் என்ன இருக்குது, மேலோட கேரக்டரிஸ்டிக்ஸும் ஃபீமேலோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது. ஓகேவா? 2 பேரினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது. இந்த கண்டிஷன் பேர் தான் என்ன, ஜினாண்ட்ரோமார்பிசம் அப்படின்றது. ஸோ இந்த கண்டிஷன் பேர் தான் என்ன, ஜினாண்ட்ரோமார்பிசம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ மேலோட ட்ரைட்ஸ் அண்ட் ஃபீமேலோட ட்ரைட்ஸ் சேர்ந்து இருக்க கண்டிஷன் பேர் தான் என்ன, ஜினாண்ட்ரோமார்பிசம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஜினாண்ட்ரோமார்பிசம்னா என்ன, இட் இஸ் அ பயாலஜிக்கல் கண்டிஷன் வேர் அன் ஆர்கானிசம் ஷோஸ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேரக்டரிஸ்டிக்ஸ். 2த்தோட கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒரு ஆர்கானிசம்ல இருக்கு அப்படின்னா அது பேர் தானே ஜினாண்ட்ரோமார்பிசம். ஓகேவா? டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹெர்மாஃப்ரோடிட்சம் அப்படின்றது. ஹெர்மாஃப்ரோடிட்சம் அப்படின்னா என்னன்னா 2த்தினுடைய மேல் அண்ட் ஃபீமேலுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஒன்னா இருக்கிறது பேர் தான் என்ன, ஹெர்மாஃப்ரோடிட்சம் அப்படின்றது. ஆனால் இங்கே வந்துட்டு ஜினாண்ட்ரோமார்பிசம்ல என்ன இருக்கு, மேல் அண்ட் ஃபீமேலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்கு, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ன்றது இல்லை, ஒன்றா இல்லை, கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் ஒன்றா இருக்கு. அப்போது ஜினாண்ட்ரோமார்பிசம்னா என்ன, மேல் அண்ட் ஃபீமேலினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு ஆர்கானிசம்ல இருக்கிறதுனா அது ஜினாண்ட்ரோமார்பிசம். ஹெர்மாஃப்ரோடிட்சம் அப்படின்னா என்னன்னா ஒரே ஆர்கானிசம்ல 2 மேல் அண்ட் ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஒன்றா இருக்கிறது பேர் தான் என்ன, ஹெர்மாஃப்ரோடிட்சம் அப்படின்றது. ஸோ இது வந்துட்டு இந்த கிரஸ்டாஷியன்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ்லாம் ரேராக தான் இது கிடைக்கும். கிரஸ்டேஷியன்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த மேலே ஷெல் இருக்கக்கூடிய அந்த ஷெல் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் பேர் தான். இப்போ கிராப்னா ஷெல் இருக்குல்ல மேலே, அப்போ கிரஸ்டேஷியன்ஸ்னால் கிராபும் ஒன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஸ்பீஷியஸ் பற்றி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்பீஷியஸ்னுடைய சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகார்சினிசிஸ் கேரளா லெனசிஸ். இந்த ப்ரொனவுன்சியேஷன் நீங்கள் பேர் பண்ணிக்கோங்க, மேபி இட் மேபி ஏ ராங், தப்பாக கூட இருக்கலாம். ஸோ இதுதான் இதனுடைய சயின்டிஃபிக் நேம். அது என்னென்னா ஃப்ரெஷ் வாட்டர் கிராபுக்கு இந்த பேர். ஓகேவா? ஸோ இதில் என்ன ஸ்பெஷல், இந்த ரேரில் என்ன ஸ்பெஷல், இந்த ரேர் கிராபில் என்ன ஸ்பெஷல்னா இந்த ஜினாண்ட்ரோமார்பிசம்ன்றதை பார்த்தோமா, மேல் அண்ட் ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் கிராபில் இருக்கக்கூடிய இந்த ஜினாண்ட்ரோமார்பிசம் அப்படின்ற கண்டிஷன் வரக்கூடிய முதல் கிராப் இதுதான். ஓகேவா? ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறோம், ரேராக இருக்கக்கூடிய இந்த கிராப் அப்படின்றத சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபீச்சர்ஸ் அப்சர்வ்ட் என்ன, one side of the crab shows the male traits, other side of the crab shows female traits. ஒரு சைடு வந்து மேலோட இது காமிக்குது, கேரக்டரிஸ்டிக்ஸ் காமிக்குது, இன்னொரு சைடு வந்து ஃபீமேலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் காமிக்குது. எப்படி இதை டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளா சைஸ், அந்த கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கிளா சைஸை வச்சு டிஃப்ரெண்ட் ஆஃப் கிளா சைஸை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இன்னொன்று அப்டமனோட ஷேப், இந்த வயிற்று பகுதியினோட ஷேப்பை வச்சு அது மேலா இல்லை ஃபீமேலா அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்றது. ஸோ அபவுட் சைலண்ட் வேலி பார்க், இப்போது நம்ம எங்கே இந்த ரேர் கிராப்ன்றது கண்டுபிடிச்சாங்க, சைலண்ட் வேலி பார்க் கேரளாவில் கண்டுபிடிச்சோம் அப்படின்றாங்க. லொக்கேட்டட் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது கேரளா. ஓகேவா? ஸோ நோன் ஃபார் இட்ஸ் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ஹை எண்டமிசம், இங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் வேறு எங்கேயும் இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். ரிச் ஃபௌனா இன்க்ளூடிங் லயன் டெயில் மெக்கோ. இந்த லைன் டெயில் மெக்கா அப்படின்றது வந்துட்டு ஒரு குரங்கு இனம் சேர்ந்த ஒரு இது. ஸோ நம்ம வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வரக்கூடிய நாட்களில் இந்த லைன் டெயில் மெக்காவை பற்றி ஏதாச்சும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ஒரு குரங்கு இனத்தை சேர்ந்தது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்டிஸ் கொஷின் இப்போ நம்ம பார்த்துக்கூடிய இந்த ரேர் கிராப் பற்றியான
ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ இது கொஷின் நம்பர் 2 அப்படின்னு போட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா? சைல்டு மேரேஜ் அப்படின்றது. இந்த சைல்டு மேரேஜ்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம், ரொம்ப தப்பான விஷயம். நம்ம சொசைட்டியில் நடந்துச்சுன்னா அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது ஏன் சார் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகா கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. என்னன்னா, இப்போது இந்த சைல்டு மேரேஜ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கப்புள் 2 பேருமே இப்போது ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த கேஸை வந்துட்டு நீங்கள் குவாஷ் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு கர்நாடகா ஹைகோர்ட்டில் சொல்கிறாங்க. அது கர்நாடகா ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக இல்லாமல் போங்க, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் சைல்டு மேரேஜ் நடந்தது அப்படின்றது ஒரு பெரும் குற்றம். அதெல்லாம் வந்துட்டு அதனால் வந்துட்டு இந்த கேஸை வந்துட்டு நாங்கள் குவாஷ் பண்ண முடியாது அப்படின்ட்டு கர்நாடகா ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம இப்போது அதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போது அது ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோன்னா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 PCMA அப்படின்னு ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன? நார்மலாக பேர்லேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. சைல்டு மேரேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, அந்த சைல்டு மேரேஜஸை ப்ரொஹிபிட் பண்ணுறது இந்தியாவில். ஓகேவா? எஸ்பெஷலி கேர்ள் சைல்ட்ஸ்க்கு நடக்கக்கூடிய இந்த குற்றம் அப்படின்றது தடுக்கப்படணும். இயர்லி மேரேஜஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்கள மேரேஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்துட்டு ப்ரொஹிபிட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் என்ன எடுத்து வராங்க, ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. ஓகேவா? ஸோ இது ஓகே சார். சைல்டுன்னு எப்படி டெஃபினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலுக்கு வந்து 21 வயசு கீழே இருந்தாங்கன்னா அவங்கள சைல்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ஃபீமேலை வந்துட்டு 18 இயர்ஸ்க்கு பிலோ இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு சைல்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ சைல்டுக்கான டெஃபினேஷன் அப்படின்னும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து கீ ஃபீச்சர்ஸ் வாய்டபிள் மேரேஜ், வாய்ட் மேரேஜ் அப்படின்ட்டு. இந்த வாய்டபிள் மேரேஜில் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்போ ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு பொண்ணு வந்துட்டு 16 இயர்ஸில் இருக்காங்க, ஒரு கேர்ள் 16 இயர்ஸில் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த 16 இயர்ஸ் டைமில் வந்துட்டு என்ன நடக்குது, சைல்டு மேரேஜ் அப்படின்றது நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க 18 இயர்ஸ் ஆனவொடனே என்ன ஆகிடுறாங்க, மேஜர் ஆகிடுறாங்க. ஓகேவா? ஸோ 16 இயர்ஸாக இருக்கிறப்போ அவங்களுக்கு சைல்டு மேரேஜ் நடக்குது. அப்போ அவங்க என்னவா இருக்காங்க, மைனராக இருக்காங்க. 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் என்னவா ஆகிறாங்க, மேஜர் ஆகுறாங்களா? ஸோ 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஒரு 2 இயர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு இந்த மேரேஜ் வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணலாமா, வேலிடாக இந்த இது அப்படின்றத அவங்க அந்த கேர்ள்ன்றவங்க வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மேரேஜில் நான் தொடரலாமா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் தொடரலாமா அப்படின்ட்டு அந்த 2 இயர்ஸில் வந்துட்டு அந்த மேஜர்ன்றவங்க முடிவு எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வாய்டபிள் மேரேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் வந்து வாய்டு மேரேஜ். மேரேஜ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே வாய்ட் ஆகிடும், இது செல்லாது அப்படின்றது ஆகிடும். எப்போ அப்படின்னா, மைனர் இஸ் கிட்னாப்ட் ஆர் டிராஃபிக்கிங், கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இந்த டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங் மாதிரி நடக்கிறது, ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண வைக்கிறது அப்படின்லாம் வந்துட்டு வாய்டு மேரேஜ் அப்படின்றது. இந்த மேரேஜ்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே செல்லாது அப்படின்னு கன்சிடர் பண்ணுறது. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ கர்நாடகா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்துட்டு என்னதான் மேரேஜ்க்கு அப்புறம் ஹாப்பியாகவே இருந்தாலும், அந்த கப்பல் வந்துட்டு ஹாப்பியாகவே இருந்தாலும் இது வந்து சைல்டு மேரேஜ்ன்றது குற்றம், அதனால் அந்த கேஸை வந்து குவாஷ் பண்ண முடியாது அப்படின்னு கர்நாடகா ஹைகோர்ட் சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ வாய்டபிள் மேரேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் டைம் கொடுக்குறாங்க மெஜாரிட்டி அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க மேரேஜ் ரிலேட்டடாக அப்படின்றத திரும்ப நீங்கள் வாய்டபிள் மேரேஜில் சொல்கிறீங்க. இது ரெண்டுமே கான்ஃப்ளிக்டாக இருக்கே சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வாய்டபிள் மேரேஜில் வந்துட்டு அந்த கல்யாணம் செல்லுமா செல்லாதா அப்படின்றது அந்த 2 இயர்ஸ் டைம் கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த கல்யாணம் செல்லுமா செல்லாதா அப்படின்றது. ஆனால் கர்நாடகா ஹைகோர்ட் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, பனிஷ்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா? ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 இயர்ஸ் இந்த வாய்டபிள் மேரேஜில் சொல்கிறது என்ன, இந்த 2 இயர்ஸ் டைமில் வந்துட்டு அந்த கல்யாணம் செல்லுமா செல்லாதா அப்படின்றத பற்றி பேசக்கூடியது தான் இந்த வாய்டபிள் மேரேஜ். இப்போது கிட்னாப் பண்ணி வந்தாங்கன்னா அது வாய்டு, டோட்டலாக வாய்டு, செல்லவே செல்லாது. ஆனால் இந்த வாய்டபிள் மேரேஜை பொறுத்த வரைக்கும் என்ன, மேஜர் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடுக்குறாங்க. அந்த 2 இயர்ஸில் வந்துட்டு அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் இது செல்லுமா செல்லாதா அப்படின்றது. ஆனால் கர்நாடகா ஹைகோர்ட் பேசுகிறது என்ன அப்படின்னா, அந்த பனிஷ்மெண்ட், நீங்கள் ஹாப்பியாக இருங்க, இல்லாமல் போங்க, 2 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் அதை வாய்டுன்னு சொல்லுங்கள், வாய்டு இல்லைன்னு சொல்லுங்கள், அது உங்கள் விருப்பம். ஆனால் சைல்டு மேரேஜ் 16 இயர்ஸ் நடந்துச்சுல, அப்போ அது குற்றம் தானே.
அதுக்கு பற்றி பேசுகிறது தான் என்ன இப்போ இன்னைக்கு கர்நாடகா ஹைகோர்ட் அந்த பேசியிருக்கக்கூடிய விஷயம் தான். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்ஸ். இவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருப்பாங்க. இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன, இந்த சைல்டு மேரேஜை தடுக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர்ஸ் தான் இந்த சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்ஸ் அப்படின்றது. இவங்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணும். எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவோம்? இந்த சைல்டு மேரேஜஸ்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. இந்த சைல்டு மேரேஜ் நடந்துச்சு அப்படின்னா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, இது மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு பப்ளிக் கிட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது. மெயின்டெனன்ஸ் அண்ட் கஸ்டடி. ஸோ இதில் வந்து கோர்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கேர்ளை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு யார் அவங்க வீட்டில் எப்படி நீ மெயின்டைன் பண்ணணும், இந்த கேர்ளை யார் பார்த்துக்கிறது, இப்போ சைல்டு மேரேஜ் ஆச்சுன்னா அந்த கேர்ளை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ட்டு கோர்ட் ஆர்டர் பண்ணலாம். இன்னொன்று வந்துட்டு இப்போ இந்த சைல்டு மேரேஜ் நடந்து முடிஞ்சு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய எப்படி ரெசிடென்ஸ் பண்ணுறது, எப்படி வச்சுக்கிறது, மெயின்டைன் பண்ணுறது அந்த குழந்தைய அப்படின்றதையும் ப்ரொவைட் ரெசிடென்ஸ் அண்ட் கஸ்டடி ஃபார் தி சைல்டு பார்ன் ஃப்ரம் தி சச் மேரேஜஸ். ஓகேவா? அந்த மேரேஜஸ் மூலயமா பிறக்கிறதுல ஒரு குழந்தை, அந்த குழந்தைய எப்படி ரிசைட் பண்ணுறது, அவங்களை எப்படி கஸ்டடியில் இது பண்ணுறதுன்றது கோர்ட் ஆர்டர் பண்ணும். ஓகேவா? ஸோ தேர்ட் வந்து நேச்சர் ஆஃப் தி அஃபென்ஸ் காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள். இந்த காக்னிசபிள் நான் காக்னிசபிள் அப்படின்னா என்னன்னா, காக்னிசபிள்னு என்னன்னா, இப்போ வந்துட்டு எந்த விதமான ஒரு வாரண்ட்டுமே இல்லாமல் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரெஸ்ட் பண்ணக்கூடிய அஃபென்ஸ் ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பேர் தான் என்ன, காக்னிசபிள் அஃபென்ஸ். எந்த வித வாரண்ட்டுமே இல்லாமல் அவர் அரெஸ்ட் பண்ணிடலாம், அது பேர் தான் என்ன, காக்னிசபிள் அஃபென்ஸ். ஏதாவது ஒரு வாரண்ட் இருந்தால் தான் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பேர் தான் என்ன, நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். ஸோ இந்த சைல்டு மேரேஜ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அஃபென்ஸ் பேர் என்ன, இந்த சைல்டு மேரேஜ் அப்படின்றது என்ன விதமான அஃபென்ஸ், காக்னிசபிள் அஃபென்ஸ். ஓகேவா? ஸோ காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள், பெயில் கிடைக்க முடியாத அந்த அஃபென்ஸ் பேர் தான் என்ன, நான் பெயிலபிள் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ ஆக்ஷன் கேன் பி டேக்கன் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் மேரேஜ். மேரேஜுக்கு முன்னால், இந்த சைல்டு மேரேஜுக்கு முன்னாலே நடக்கலாம், இல்லை சைல்டு மேரேஜ் தடுத்துட்டு அதுக்கு முன்னாடி மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த ஆக்ஷன் நடத்தலாம், இல்லை சைல்டு மேரேஜ் நடந்து முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறமும் இந்த ஆக்ஷன்ஸ்ன்றது எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சைல்டு மேரேஜ் ரிலேட்டடாக நான் ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் கொஷினை வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்க. கொஷின் நம்பர் 3 அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இந்த கொஷினை வந்துட்டு நீங்கள் எழுதலாம். ஸோ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஸ்டே டியூன் வித் கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமி. தேங்க்யூ.